23 ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை வழிகாட்டிய ஆலமரம் இன்குபேட்டர் டெமோ டே விழாவில் ஸ்ரீதர் வேம்பு சிறப்புரை. ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு வழிகாட்டும் ஆலமரம் இன்குபேட்டர் அதனிடம் பயனடைந்த 23 ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் வளர்ச்சியை கொண்டாடும் டெமோ டே நிகழ்வை கோவையில் நடத்தியது. இந்நிகழ்வில் ஜோகோ நிறுவன இணை நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நாட்டின் எதிர்கால வளர்ச்சிக்கு இத்தகைய ஸ்டார்ட் அப்புகள் முக்கிய பங்காற்றும் என பாராட்டினார். இன்னைக்கு பார்த்தது இப்போ ஆலமரம் இப்போ நம்பி ரெண்டு பேர் நடத்துறது ரொம்ப அருமையான குவாலிட்டி ஸ்டார்ட் அப்ஸ் வந்துருக்காங்க. ரொபாட்டிக்ஸ் ஒன்று பார்த்தேன், அப்புறம் அந்த ரொபாட்டிக் டாய்ஸ் கிட்ஸ் பார்த்தேன், இந்த மாதிரி பேங்கிங் சாஃப்ட்வேர் பார்த்தேன். இந்த மாதிரி பல விதமான ஸ்டார்ட் அப்ஸ். ஒரு வேர்டு தான் ஹை குவாலிட்டி. ஹை குவாலிட்டி ஆஃப் திங்கிங் இருக்கு, நல்ல ஃபவுண்டர்ஸ் இருக்காங்க. இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்க்கறதுக்கு. ஆலமரம் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி அம்பி மூர்த்தி 2022 முதல் இந்நிறுவனம் கிராமப்புற முதல் தலைமுறை தொழில் முனைவோருக்கு வழிகாட்டி 200க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளதாக தெரிவித்தார். ஆலமரம் ஸ்டார்ட் அப் இன்குபேட்டர் கடந்த 3 வருடங்களா நாங்க கோவையில சைலண்டா நாங்க நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் நர்ச்சர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எங்களுக்கு ஸ்ரீதரோட ஸ்ட்ராங் இந்தியா மேல பயங்கர ஒரு பற்று இருக்கு. ஸோ அதனால அந்த விஷனை நோக்கி நாங்க பயணிக்கிறோங்கிறதுக்காக நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் நர்ச்சர் பண்ணியிருந்தோம். ஸோ இன்னைக்கு அந்த 23 ஸ்டார்ட் அப்ஸ்ல இருந்து நாங்க இப்போ ஒரு 6 ஸ்டார்ட் அப்ஸ் மட்டும் இன்னைக்கு எக்ஸிபிட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு டெமோ டே மாதிரி நாங்க பண்ணியிருக்கோம். வேற இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க, ஸ்ரீதர் வந்திருக்காங்க. ஸோ எல்லாரையும் வச்சு அவங்க பில் பண்ணது என்ன, அவங்களுக்கான மற்ற பிசினஸ் க்ரோ பண்றதுக்கான வேற ஹெல்ப் வேணுமா அப்படிங்கறத இது என்ன பில் பண்ணிருக்காங்க இந்த 3 வருஷத்துல அப்படிங்கறத காட்டுறதுக்கான ஒரு நிகழ்ச்சி. 5 பெண்கள் தலைமையிலான நிறுவனங்கள் உள்ளிட்ட 23 ஸ்டார்ட் அப்புகள் தங்கள் சேவைகளை மற்றும் கண்டுபிடிப்புகளை டெமோ டே நிகழ்வில் முதலீட்டாளர்களிடம் வெளியிட்டு பரிசீலனை பெற்றன. ஸ்ரீதர் வேம்பு தமிழகத்தில் இதுபோன்ற இன்குபேட்டர்கள் அதிகமாக உருவாவதை வரவேற்பதாகவும் அரசு நிதி மற்றும் ஜிஎஸ்டி நடைமுறைகளை மேலும் எளிதாக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். இன்னைக்கு ஆலமரம் டெமோ டே கோயம்புத்தூர்ல இருக்கேன். ரிசப்ஷன் ஹஸ் பின் ஃபெனாமினல். ரொம்ப அழகா இருக்கு. எல்லாரும் ஆர்கனைஸ் பண்ண விதமா இருக்கலாம், இல்ல அதாவது ஒரு கோவில் திருவிழா தீம்ல இது பண்ணியிருக்காங்க. ஸோ யூஸ்வலா பிஸ்னஸ் மீட்டிங்ஸ்னா கோட்டு சூட்டுன்னு போட்டு பார்த்துட்டு இங்க ரொம்ப நம்ம கலாச்சாரத்தை ஒட்டி ஆண்டர்பிரினர்ஸை கூப்பிட்டு ரொம்ப அழகா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. And it is very motivating to be a part of this group.